திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடுத்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருக்கிறார். தொகுதி நிதியை தயாநிதி மாறன் முறையாக பயன்படுத்தவில்லை என்று இபிஎஸ் பேசியதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருக்கிறார் நீதிமன்றத்தில். திமுக எம்பி தயாநிதி மாறன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு தொடுத்திருந்தார். தொகுதி நிதியை தயாநிதி மாறன் முறையாக பயன்படுத்தவில்லை என்று இபிஎஸ் பேசியிருந்த நிலையில் அதனை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த அவதூறு வழக்கில் தற்பொழுது இபிஎஸ் நேரில் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் வி.எம். சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இபிஎஸ் நேரில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன வழக்கு குறித்து? உங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்காகும். அதாவது தேர்தல் பிரச்சார நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில கருத்துக்கள் தெரிவித்தார். அதாவது தொகுதி நிதியை அந்த நாடாளுமன்ற சரியாக பயன்படுத்தவில்லை என்று தயாநிதி மாறன் தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக தயாநிதி மாறன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த அவதூறு வழக்கு கடந்த மே மாதம் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார். மே 14ஆம் தேதி. அதில் தொடர்ந்து வழக்கு விசாரணை இருந்து எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு என்பதால் இந்த வழக்கு விசாரணை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு மாற்றப்பட்டது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரிக்க வந்து ஜூன் 19 வந்தது. அப்போது நீதிபதி இந்த வழக்கு முதன்முறையாக என்னிடம் விசாரிக்க வந்திருப்பதால் இந்த வழக்கில் பிரதிவாதியான எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கு இன்று தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்று எதிர்க்கட்சித் தலைவரும் இந்த வழக்கின் பிரதிவாதியுமான எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இன்னும் இந்த வழக்கு சிறிது நேரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு அடுத்து வேறு தேதிக்கு தள்ளி வைக்கப்படும். அவர் ஆஜரான நீதிபதி பதிவு செய்து கொண்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் வேறு யாரும் ஆஜர்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்ல, வேறு யாரும் இந்த வழக்கில் சேர்க்கவில்லை. தயாநிதி மாறன் தொடர் வழக்கில் பிரதிவாதியாக எடப்பாடி பழனிசாமி மட்டுமே சேர்த்திருந்தார். ஆகவே இந்த வழக்கில் வேறு யாரும் ஆஜராக தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இது தொடர்பாக ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்ந்து அடுத்த முறை ஆஜராகுவதற்கு விதிவிலக்கு கேட்டு அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்போவதாக நேற்று வழக்கறிஞர் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த மனு தாக்கல் செய்யப்படும். அதை நீதிபதி ஏற்றுக்கொண்டால் அடுத்த முறை ஆஜராக தேவையில்லை. இல்லை என்றால் அடுத்த முறை விசாரணைக்கு தள்ளி வைக்கப்படும் போது அப்போதும் அவர் ஆஜராக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நன்றி வி.எம். சுப்பையா. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.